துணை முதலமைச்சர் இவ்வளோ பாரம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க தம்பி ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்புறம் கேட்டோன்னா அவர் பல முறை ஸ்டாலின்கிட்டே சொன்னேன். அப்பா நான் தான் சொல்லுவேன், ஆமாம் ஆமாங்க ஆமாங்க நீங்கள் தான் சொன்னீங்க துணை முதல்வர். பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோவப்படக்கூடாது, சாந்தமாக பதில் சொல்லணும். இப்போ கலைஞர் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கலைஞரை கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம். திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி. அப்போ அவர் பத்திரிகையாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் அங்கே விமர்சிக்கிறது அங்கேருந்து தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னு. அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்வார். அவருடைய பதில் நாகரிகமாக இருக்கும், நளினமாக இருக்கும். வேறு எப்படி சொல்லியிருக்காரு, அங்கே தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. இது பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை கைது செய்து, நடிகர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க கலைஞரை. அப்போ நான் அவரோட அந்த கட்சியோட கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை, அண்ணா திமுகவோட கூட்டணி. அந்த அம்மா அந்த மாதிரி செய்யுது. மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கிட்ட சொல்லி, மணி கூட வாங்க அப்படின்ட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட டிக்கில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்க, ஒரு நாற்காலி அப்படின்ட்டு நேராக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறோம். இப்போ புழலுக்கு மாற்றிட்டா பொது மருத்துவமனை பக்கத்தில் இருந்தால் சரி, அங்கே போயிட்டு என்ன உள்ளே விட மாட்டேன்னு சொன்னோம். உள்ளே விட மாட்டேன்னா அந்த இப்போ டிக்கி திரளாங்க சார், இப்போ நாற்காலி வச்சுருக்கேன், இங்கேயே போட்டு வெளியிலேயே உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணேன். அவன் வாழ்ந்துட்டான். சரி 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 போவோம் அப்படின்னு. அதில் உள்ள போதும் கலைஞர் வந்தார். கலைஞர் அவர் ரொம்ப இது பண்ணிட்டு ஒரு மாதிரியாக பதட்டத்தோட, இதெல்லாம் உங்களால் தான் நடந்தது அப்படின்னா, இதெல்லாம் உங்களால் தான் நடந்ததுன்னாரு. உங்களால் தான் நடந்ததுன்னா கூட்டணி அவர் கூட வைக்கல அப்படின்னு. கூட்டணி அவர் கூட வைக்கல, அவர் கூட கூட்டணி வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அந்த துணியில் அந்த அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். அப்புறம் அவரோட சமாதானப்படுத்தி உட்கார வச்சு உடம்பு பார்த்துங்க அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டு அப்புறம் வழிய அதான் அவரோடு இருந்த துணை முதலமைச்சர் இவ்வளோ பாரம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க தம்பி ஸ்டாலினுக்கு அப்படின்னு ஒரு கூட்டணி பொதுக்கூட்டத்தில் நான் சொன்னேன். அப்புறம் கேட்டோன்னா அவர் பல முறை ஸ்டாலின்கிட்டே சொன்னேன். அப்பா நான் தான் சொல்லுவேன், ஆமாம் ஆமாங்க ஆமாங்க நீங்கள் தான் சொன்னீங்க துணை முதல்வர். என்ன அறிவிப்பு வரும், அப்போதான் வரலாம் வராமையும் போகலாம். 3 வரும், வரலாம் வராமலையும் போகலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.